என்னப்பா அசோக், கல்யாணம் நின்னு போயிடுச்சேன்னு கவலையா? தலையில கைய வச்சு உட்கார்ந்துட்டியே. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, என் கவலையெல்லாம் உங்க பொண்ணு லதா அம்மாவை பத்தி தான். என்ன என்னப்பா சொல்ற? உங்களுக்கு பெரிய மனசுங்க, சமயக்காரிக்கெல்லாம் கல்யாணம் செஞ்சு வச்சிருக்கீங்க. ஆனா உங்க பொண்ணுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க முடியலையே. என்னப்பா பண்றது? ஆட போங்கம்மா நீங்க ஒண்ணு. அதாவது மூக்கு இல்லாதது, முடி இல்லாதது, முகம் இல்லாதது, இதுக்கெல்லாம் கல்யாணத்தை பண்ணிட்டு தளிக்கு மினிக்கிட்டு போகுதுங்க. நம்ம லதா அம்மாவுக்கு என்ன குறைச்சது? சைனா பொம்மை மாதிரி அழகா இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கல்யாணம் நடக்கலையேங்கிற வருத்தம் தாங்க எனக்கு. என் மனசே இப்படி துடிக்கும் போது பெத்த மனசு அது எப்படி துடிக்கும்னு எனக்கு தெரியாதா? உனக்கு தெரியுதுப்பா, அவளுக்கு தெரியலையே. கல்யாணமே வேண்டான்னு பிடிவாதமா சொல்றாளே. எல்லா பொண்ணுங்களும் அப்படித்தாங்க சொல்லும். ஒரு இடத்தை பார்த்து கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டு நீட்டி கழுத்தன்னா லதா அம்மா என்ன செய்வாங்க? கழுத்தை நீட்டித்தான் ஆகணும். நீங்க பெரியவங்க, உங்களுக்கு தெரியாது எதுவும் கிடையாது. நான் என்னங்க புதுசா சொல்ல போறேன்? நான் வரேங்க. எங்கள் எல்லாம் நோக்கி வந்திருக்கும் மாப்பிள்ளை அவர்களே, அவர் தம்மை ஈன்றெடுத்த தாயே தந்தையே, அவருடன் வந்திருக்கும் உற்றோரே சுற்றோரே, என் கண்ணிலும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவரையும் நான் வருக வருக என்று வரவேற்கும் அதே நேரத்திலே முதியவராம் பெரியவராம் எனது முதலாளியாம் எஜமானராம் பெருமதிப்பிற்குரிய திரு ராஜரத்னம் அவர்கள் இப்பொழுது வந்து விடுவார், வந்து கொண்டிருக்கிறார் என்று நான் தெரிவித்துக் கொள்ளும் அதே நேரத்திலே நமஸ்காரம். மாப்பிள்ளை என்ன சொல்றாரு கசபசான்னு? ஒண்ணு இல்லைங்க, ஒண்ணு வரலன்னு. இதோ வந்துடும். மாட்டேம்மா, நான் வர மாட்டேன். என்ன கேட்காம இந்த ஏற்பாட்டை ஏன் செய்தீங்க? கத்தாதடி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஓடிட போறாங்க. ஓடட்டும், அதுக்காகத்தான் நான் கத்துறேன். லதா, அப்படி எல்லாம் பேசாதம்மா. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா நமக்குத்தானே அவமானம். உன்னுடைய பிடிவாதத்தை விட நம்ம குடும்ப கௌரவம் பெருசு இல்லையா? நீ என்ன சொன்னாலும் பெத்த மனசு கேட்க மாட்டேங்க. சரி சரி, உங்களுக்காக வரேன். என் தங்கம், குங்குமம் போட்டு வச்சுக்கிட்டு பட்டு சேலை கட்டிக்கிட்டு சீக்கிரம் கீழே வந்துருமா? மாட்டேன், நான் இப்படியே தான் வருவேன். இப்படியே வருவேன்? எப்படியோ என் தங்கம், சீக்கிரம் வந்துடுறியாமா? வந்துடுறம்மா. அம்மா வந்துட்டாங்க. பாப்பா எங்கம்மா? ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா, இதோ வந்துருவா. பொண்ணு கீழே வர சொல்லுங்க. இதோ வர சொல்றேங்க. நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. அவர் நம்புவாருங்க. உங்களை பத்தி அவர் ஒண்ணும் தெரியாது. சொல்லுங்க. நம்ம பொண்ணு இவ்வளவு படிச்சிருக்க, எப்பவும் ஒரு கூச்சம் இருந்துகிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட பொண்ணுதான் எங்களுக்கு வேணுங்க. ஏண்டா குமார், உனக்கு பிடிச்சிருக்கா? அடுத்த புதன்கிழமை என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம்மா. நல்ல முகூர்த்த நாள். அப்புறம் என்ன, டிபன் சாப்பிட்டு வெத்தலை பாக்கு மாத்திக்குவோம். இந்த நிச்சயதார்த்தம் நடந்தா நான் தோத்துருவேன்னு சொல்றீங்க? ஆமா. அதுக்கப்புறம் எதுக்காக எனக்கு இந்த டிரைவர் வேலைன்னு கேக்குறீங்க? ஆமா. அதனால இந்த நிச்சயதார்த்தத்தை நான் தான் நிறுத்தணும்னு சொல்றீங்க? ஆமா. அதைத்தான் நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே கூப்பிட்டீங்க. மிஸ் லதா, இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஆனா அது தவறான வழியா இருக்குமே தான் யோசிக்கிறேன். எந்த வழியா இருந்தாலும் எனக்கு பரவாயில்லை. உங்க அனுமதியே கிடைச்சாச்சு. that is okay. மாப்பிளைய ஓட ஓட விரட்டிட்டு அந்த நல்ல செய்தியை நானே உங்ககிட்ட வந்து சொல்றேன். பெஸ்ட் ஆஃப் லக். Thank you. எல்லாரும் சாப்பிடுங்க, டிபன் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. மாப்பிள்ளை சாப்பிடாம இருக்காரு. மாப்பிள்ளை சார், டவல் சார், உங்களுக்கு மட்டும் சார். ஆமா, நீங்க போட்டுக்க சூட் கெட்டு போகும். அதனாலதான் போட்டுங்க. மாப்பிள்ளை சார், நாங்க சார் குலாப் ஜான் சாப்பிடுங்க சார். குலாப் ஜான் சாப்பிடுங்க. எப்படி குலாப் ஜான்? இவர்தான் அமிர்த் ஜான். காலேஜில் நடந்த பேச்சு போட்டியில லதாமா முதல் பரிசு வாங்கின போது எடுத்த படம். குலாப் ஜான் சாப்பிட்டீங்களா? மாப்பிள்ளை நல்லா சாப்பிடாரு. பர்பி கொடுங்க. பர்பி, மாப்பிள்ளைக்கு பர்பி. மாப்பிள எப்படி பர்பி? டர்பி ரேஸ்ல இவர் குதிரை தான் ஃபர்ஸ்ட். லதா அம்மா விளையாட்டு போட்டியில முதல் பரிசு வாங்கின போது எடுத்த படம். அப்படியா? அடுத்த போட்டோ நீங்க காட்டுங்க. போதுங்க, பொண்ணு எங்களுக்கு ரொம்ப திருப்தி. வெத்தலை பாக்கு மாத்திக்குவோம். மனசா
வெத்தலை பாக்கா எதை மாத்திக்க போறீங்க? அப்பா இந்த பொண்ணு எனக்கு பிடிக்கல, வாங்க போலாம். ஏன்டா பிடிக்கல? வீட்டுக்கு வாங்க, எல்லாம் சொல்றேன். ஐயோ என்னங்க இது, எல்லாரும் போயிட்டாங்களே. நீ ஏன் பயப்படுற லட்சுமி? இந்த இடம் இல்லைன்னா 1000 இடம் வருது நமக்கு. அது இல்லைங்க, வெத்தலை பாக்கு மாத்திர நேரத்துல நிச்சயதார்த்தம் நின்னு போயிடுச்சேன்னு என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஊர்ல என்ன பேசுவாங்களோன்னு ரொம்ப பயமா இருக்குங்க. மிஸ் லதா, நீங்க சொன்ன மாதிரி மாப்பிளைய ஓட ஓட விரட்டியாச்சு. பார்த்தேன். Thank you very much. நோ மென்ஷன் ப்ளீஸ். அடுத்தது நம்ம கல்யாணம் தானே? மிஸ்டர் அசோக், நான் கல்யாணமே செய்துக்க கூடாதுங்கிறதுக்காகவும் எனக்கு எதிரா எங்க அம்மா செய்த இந்த கல்யாண ஏற்பாட்டை நிறுத்துறதுக்காகவும் தான் உங்களை தூண்டி விட்டேன். உங்களை கல்யாணம் செய்துக்கிறதுக்காக இல்ல மிஸ்டர் அசோக். இனிமே இந்த வீட்டுக்கு நீங்க தான் நிரந்தரமான டிரைவர். என்னது? அப்பதானே நான் நினைச்சபடி என்னால ஜெயிக்க முடியும். எப்படி? ஏன் ஐடியா? கௌரி, நீ எத்தனை வருஷமா இங்க கைடா வேலை பாக்குற? ஜஸ்ட் இப்பதான் 6 மாசம் ஆச்சு. இஸ் இட்? அடே எங்க அப்பா, ஒவ்வொரு இடத்துக்கும் விளக்கம் சொல்றது பார்த்தா பல வருஷமா வேலை பாக்குற மாதிரி இருக்கு. ஆமா, உனக்கு சொந்த ஊர் எது? நான் எங்க இருக்கேனோ அதான் எனக்கு சொந்த ஊர். அப்படின்னா அப்பா அம்மா யாருமே இல்லாத ஒரு அனாதனா? ஐம் சாரி கௌரி, நான் இப்ப தனியா தான் இங்க தங்கி இருக்கேன். லதா, வரப்படு, டைம் ஆச்சு. வேடன் தாங்கள் போயிட்டு மெட்ராஸ் போகணும். நான் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். நீங்க வேணும்னா போயிட்டு வாங்க. ஓகே, see you. Bye bye. Bye bye. கௌரி, நம்ம கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு அப்புறம் போவோம். போகும்போது உன்னை ரூம்ல விட்டுட்டு நான் கெஸ்ட் ஹவுஸுக்கு போறேன். ஓகே? ஓகே. ஏமா லதாமா வரல? அவங்க வரதுக்கு லேட் ஆகும். நாங்க வேடன் தாங்கள் போறோம். போங்க, மழை வரும் போல் இருக்கு. சீக்கிரமா போங்க போங்க. என்ன தடுக்கிறது? கையில எடுக்க முடியும், வண்டி ஓட வேண்டாம். என்ன சொல்றீங்க? அங்க பாருங்க, பஞ்சர். ஐயா, ஸ்டெப்னி எடுத்து போட வேண்டியதுதானே? ஸ்டெப்னி கொண்டு வரல, மறந்து போயிட்டேன். மறந்து போயிட்டீங்களா? நான் போய் போய் உங்களை கூட்டிட்டு வந்தேனே. எனக்கு இப்ப எப்படி ஊருக்கு போறது? வயசு வந்த பெண்ணை ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுக்கிற வரைக்கும் கண்ணில வச்சு பாதுகாக்கணுங்க. பெத்தவங்க நெருப்புல நிக்கிற மாதிரி இருக்கணும். இதையெல்லாம் நான் உங்களுக்கு எத்தனை தடவை படிச்சு படிச்சு சொன்னேன், கேட்டீங்களா? உன்னை உடுக்க செல்லம் கொடுக்கலாம், இப்படி ஊரை சுத்துற அளவுக்கு செல்லம் கொடுத்தா இவன் மட்டுமல்ல எந்த பெண்ணுமே உருப்பட மாட்டான். சரி லட்சுமி, போன இடத்துல என்ன ஆச்சோ? என்ன ஆனா என்னங்க? ஒரு போன் பண்ணியிருந்தா நாம போய் கூட்டிட்டு வந்திருக்க மாட்டோம். உங்களுக்கு என்ன தெரியும்? ராத்திரி முழுக்க நான் பட்ட பாடு எனக்கு இல்ல தெரியும்.
போயிருந்தேன். உங்க டிரைவரை கேளுங்க, எல்லாத்தையும் அவர் விளக்கமா சொல்வார். என்னப்பா நடந்தது? சொல்லுப்பா. ஐயா, முதல்ல இந்த கார் சாவியை பிடிங்க. என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. அசோக், என்ன நடந்ததுன்னு சொல்லுப்பா. சார், அதை நான் எப்படி சொல்லுவேன்? வேண்டாம் சார், எனக்கு இந்த டிரைவர் வேலையே வேண்டாம். நான் வரேன் சார். வேலை இருக்கட்டும்ப்பா, என்ன நடந்ததுன்னு சொல்லு. ஐயோ கடவுளே, என்ன வர வழியிலேயே கொண்டு இருக்க கூடாதா? இல்ல எனக்கு போய் சொல்ற பழக்கத்தையாவது கொடுத்திருக்க கூடாதா? அசோக், என்ன சார்? பரவாயில்ல, நடந்த உண்மையை சொல்லுப்பா. ஆராதனா படம் பாத்தீங்களா? 2 பேருமே பாத்துருக்கோம். 4 கண்டமாவும் 4 தடவை பார்த்தோம். அதுல ரூப தேரா மஸ்தானா பாட்டு வருது. ஐயா, என்ன சீன் அது, என்ன காட்சி, அப்பாப்பா என்ன இடம். रूप तेरा मस्ताना प्यार मेरा दीवाना. இதேதான். அதே மாதிரி சந்தர்ப்பம், அதே மாதிரி சூழ்நிலை. நாங்க 2 பேரும் வீட்டுக்கு கிளம்பினோம். கார் பஞ்சர் ஆயிடுச்சு. பயங்கர மழை. என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரு டிராவலர்ஸ் பங்களாவில் போய் தங்கினோம். அதாவது நானும் உங்க பெண்ணும் தனியா தங்கினோம். அங்கதாங்க விதி விளையாடிடுச்சு. லதா டிரான்சிஸ்டர் போட்டாங்க. ரூப தேரா மஸ்தானா பாட்டு வந்தது. 2 பேரும் பாட்டை கேட்டோம். ஒருத்தர் பார்த்தோம். கேட்டோம், பார்த்தோம், கேட்டோம். என்னமா கட் பண்ணி சொல்றான். நெருப்பு, பஞ்சு, நெருப்பு. பத்திக்கிச்சிங்க. அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா, என்ன மன்னிச்சிருங்க. உங்க வீட்டுக்கு 2ஆம் பண்ணிட்டேன். ஆனா இந்த விஷயத்தை நான் வெளியில சொல்லவே மாட்டேன். நமக்குள்ள ரகசியமாவே இருக்கு. ஐயோ, ரகசியம்னா என்னால உடனே 4 பேர்கிட்ட போய் சொல்லாம இருக்க முடியாது. என் தலை வெடிச்சிருமே. ஐயோ, எனக்கும் தானே ரகசியம்னா ஊரெல்லாம் சொல்லிடுவேனே. போய் சொல்ல. இப்ப என்ன? இப்ப அசோக்குக்கும் லதா அம்மாவுக்கும் இவங்க உடனே கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா நீ யார்கிட்ட சொல்லிதான் என்ன? இவங்க என்ன அந்த அளவுக்கு கூட விவரம் தெரியாதவங்களா? லதா, அசோக் சொன்னதெல்லாம் உண்மைதானா? அசோக் என்னம்மா சொன்னாரு? அத நான் வேற சொல்லணுமா? பெண்ணு கெட்டு போயிட்டவள் பெத்தவளையே சொல்றியா? அம்மா பேசாதடி. நடந்ததோ இல்லையோ அத பத்தி எனக்கு கவலை இல்லை. பெண்ணுன்னா இந்த உலகத்துக்கு கிள்ளக்கீரடி. ஒண்ணுமே இல்லைன்னாலும் அதுக்கு கண்ணையும் காதையும் வச்சு ஒரு கதையையே ஜோடிச்சு எத்தனையோ பெண்களை வாழா வெட்டி ஆக்கியிருக்கடி இந்த உலகம். நீ ஒருத்தனோட ஒரு ராத்திரி முழுக்க தங்கிட்டு வந்திருக்கியே, அது போதுமேடி. நீ கெட்டு போனவள் இந்த உலகம் ஒண்ணு சொல்றதுக்கு. அம்மா, நான் சொல்றதை கேளுங்கம்மா. நான் சொல்றதை நீ கேளு. நிச்சயதார்த்தம் ஒண்ணு நின்னு போனதுக்கு வெளியே நான் தலை காட்ட முடியல. பெண்ணுன்னா பூ மாதிரி, கொஞ்சம் கசங்கினாலும் அதை குப்பையில தான் தள்ளுவாங்க. லதா, நம்ம குடும்பம் மானத்தோட தலை நிமிர்ந்து வாழணும்னா இந்த அசோக்கையே நீ கல்யாணம் செய்துக்க முடியாது. அது மட்டும் என்னால முடியவே முடியாது. லதா, நல்லா யோசிச்சு சொல்லு. மாலையும் கழுத்துமா தாலியை கட்டிக்கிட்டு மானத்தோட நீ வாழ போறியா, இல்ல மாலையும் கழுத்துமா என் பெணை இந்த வீட்டை விட்டு போறதை நீ பார்க்க போறியா? ஆமாங்க, மாலை யாருக்குங்கிறத அவளே முடிவு பண்ணட்டும். அம்மா!